யோ உண்மையை சொல்லு, கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா எப்படி பாசிட்டிவாவே இருக்குது, காசு கொடுத்து ஏதாச்சும் போட வச்சியான்ற மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஷார்ட் பிலிமுக்கு. கன்ஃபெஷன் ஆஃப் அ கேனிபல் அப்படிங்கிற ஷார்ட் பிலிம் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்குது. பிரணவ் ரியாக்ஷன்ங்கிற சேனல் நீங்க பாத்திருப்பீங்க. சோ அவர் சேனல் நான் முன்னாடில இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இதுக்கு முன்னாடி ஒரு லவ் படமும் எடுத்தாரு. அடுத்து லவ் படமா எடுப்பார் நினைச்சா டக்குன்னு கொடூரமான ஏரியால குதிச்சு விட்டாரு. இந்த ஷார்ட் பிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாதிக்கு மேலதான் ட்விஸ்டர் ரிவீல் பண்ணுவாங்க. இந்த ஆள் ஓப்பனிங்கே ட்விஸ்டர் ரிவீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் பிளாட்டுக்குள்ளே வந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்குள்ள ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி ஒண்ணு வரும். அது செம்மையா இருந்துச்சு. அந்த ஐடியாவே சூப்பரா இருக்குது. அதை வச்சு ஒரு படம் பண்ணலான்ற மாதிரி எனக்கு அந்த ஐடியாவே நல்லா இருந்துச்சு. 28 நிமிஷம் இந்த ஷார்ட் பிலிம். இதுவே ஒரு 2 ஹவர் படமா வரக்கூடிய அளவுக்கான கதை இது. சோ அதோட ஒரு சாம்பிள் பீஸா தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு இதுல பிடிச்ச விஷயங்களை வீடியோல சொல்லிட்டேன். அண்ட் சில விஷயங்களை அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறத அவருக்கு நான் மெசேஜ் பண்ணி சொல்லிட்டேன். நீங்களுமே தான் சொல்றேன். இந்த ஷார்ட் பிலிம் கட்டாயம் டிசப்பாயிண்ட் பண்ணாது. 28 நிமிஷம் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்குது. கன்ஃபெஷன் ஆஃப் அ கேனிபல். இந்த ஷார்ட் பிலிமை கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இதுல எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குது, இதெல்லாம் அவர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படிங்கறத அவருக்கு மெசேஜே பண்ணுங்க. அவரோட ஐடியா நான் கமெண்ட்ல மென்ஷன் பண்றேன். ஏன்னா அவர் அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அடுத்த லெவலில் அவர் போனோம்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும். சோ அந்த மாதிரி நீங்களுமே பார்த்து உங்களோட ஜெனியூனான ஒப்பீனியனை அவருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கட்டாயம் ரிப்ளை பண்ணுவா. அப்படி ஆனா ஒன்னியா இனி காய்கறியை பார்க்கும் போதெல்லாம் இந்த படத்துல வந்து அந்த ஒரு சீன் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோம். அண்ட் நீங்க இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.